கடந்து வந்திருக்கிற பாஸ்டர் ராபின் அவர்களுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். எப்பவும் அது சோதரம் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வந்து நம்முடைய இருக்கக்கூடிய அருமையான கர்த்தருடைய தாசன் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்துக்காக ஜூடாவுக்காய் குடும்பத்துக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் உடைய ஊழியர்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முறை கூட கரங்களை தட்டி அவர்களை வரவேற்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையான சகோதரிகளுக்கு, அருமையான தங்கச்சிமாருக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி எல்லாரும் ஒரே மாதிரி நல்லா பாடினீங்க. நல்ல ஸ்கிட். காலைல நம்ம கேட்ட மெசேஜோடைய அடிப்படையிலேயே அந்த ஸ்கிட்டு தெரியல, நீங்கள் எப்படி பிளான் பண்ணீங்க, நான் எப்படி பிளான் பண்ணேன்னு தெரில. ஆனால் 2 பேருக்கும் ஆண்டு ஒரே மாதிரியான ஆமென் அதை கொடுத்து ஆண்டு அழகாக அந்த வார்த்தைகளை பேச வைத்தார். டக்குன்னு நம்ம வசனத்துக்கு போயிடலாம். யோவான் 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக நேரத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறதுனால யோவான் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேத வசனம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், நான் அவைகளை அறிந்திருக்கேன். அடுத்த வசனம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பொறுத்தவரையும் எவ்வளோ பெரிய வாளாக்காமல் இந்த வாக்குத்தத்தம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை கேட்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். இதை விட வேற என்ன பெருசா வேணும்? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். 2வது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவைகள் ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. ஆமென். தேவ சத்தத்தை கேட்கிற நீங்க ஒரு காலம் கெட்டு போவது இல்லை. ஆமென், அல்லேலூயா. அப்புறம் நீங்க என்ன சொல்லணும்? அந்த வசனம் எப்படி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? ஒருவனும் அவைகளை என்னிடத்திலிருந்து பறித்து கொண்டதில்லை. ஆமென், அல்லேலூயா. அந்த அதிகாரத்தை கர்த்தர் எந்த மனுஷனுக்கும் எந்த ஆவிக்கும் தரல. அல்லேலூயா. இந்த குட்டி பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, இல்லைனா ஏன்னா நீங்கள் பண்ணுறது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது மற்றவங்களுக்கு. குட்டி பிள்ளைங்களாம் முன்னாடி இருக்கீங்கல்ல, நீங்களாம் அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் பின்னாடி போயிருங்க. எதையாவது ஒன்று பண்ணுங்க. பிகாஸ் நீங்கள் உங்களால் மற்றவங்க கேட்க முடியல. இப்போ நம்ம எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். ஏன்னா என்னுடைய நம்பிக்கை, நாம் பேசுகிற வார்த்தைகள் மாம்சமாகும். அல்லேலூயா. வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். நிறைய நல்லா வர்ஷிப் பண்ணும்போது ரொம்ப நல்லா வர்ஷிப் பண்ணுவாங்க, ஜெபிக்கும் போது நல்லா ஜெபிச்சுட்டு இருப்பாங்க, மெசேஜ் டைமில் தூங்கிட்டு இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு வருத்தம் அதுலன்னா, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நீங்கள் தூங்குங்க, உங்களுக்கு தேவை தூக்கம். ஆனால் முக்கியமான அந்த நேரத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? வீணடிச்சிட்டு. அப்போ அதனால உங்களுடைய ஃபோக்கஸ் இந்த நேரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம முதல்ல பார்த்தபடி ஆவியானவர் ஒருத்தருக்குள்ள கிரியை செய்ய துவங்கும் போதே அவர்கள் செவிகளை ஆண்டு திறந்து விடுகிறார். உங்களுக்கு கேட்குற காது மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் சந்திக்கிற எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு, எனக்கு புரியல, என் கணவர் இப்படி இருக்காரு, எப்படி அவரை சரி பண்ணி கொண்டு வரது, என் வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனைக்கு அதை எப்படி நான் சரி பண்ண, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி கொடுப்பார். இது என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். என் கணவரை நான் சரி பண்ணல, வேற விதத்தை சொல்கிறேன். ஆமென். அந்த என்னுடைய வாழ்க்கையில் நான் வேலை செய்கிற இடத்துல சில சவால்களை நான் சந்திக்கும் போது அது ஒரு சிக்கலாக இருந்தது. இவங்களெல்லாம் பின்னாடி கூப்பிட்டு போயிடலாமா? குழந்தைங்களெல்லாம்? ஆமாம், ப்ளீஸ், தேங்க்யூ. இந்த குட்டீஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி கூப்பிட்டு போயிருங்க. ஆமாம், எஸ்பெஷலி இந்த பசங்க. ஓகே, தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே பாடலாமா? என்னெல்லாம் செய்வாடும் அனலாக்கும் அக்கினே ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினே ஜுவாலையே. உங்களுக்கு தெரியுமா, நீங்க எல்லாம் ரொம்ப அழகா பாடுறீங்க, அது கூட சிரிக்க மாட்டீங்களா? சில ஏன் இப்படி சோகமா இருக்கீங்க? அதாவது இந்த முகம் உங்களுக்கு பழகிருக்கும். இப்படியே பழகிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் சிரிங்க, சிரிச்சா தப்பு இல்லை. சில பேர் சிரிச்சாலே பரிசுத்தம் கொட்டிரும்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஜாலியாக இருக்கலாம், ஹோலியாக இருக்கலாம். கரெக்டா இல்லையா?
சிரிக்கிறதுனால எந்த தப்பும் இல்லை. இப்போ பார்த்தாலும் என்ன இருக்கு, அதாவது பெண்கள் எப்படி தெரியுமா, ஐயோ கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமில்லையேன்னு கவலைப்படுவான். என்னடா இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே, நம்ம வந்து ஜாலியா இருக்கோமே அப்படின்னே கவலைப்படுற பெண்கள் இருக்காங்க. இந்த கவலையும் பெண்களையும் எப்படியாவது பிரிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் தான் வரணும். ஏன்னா ஒரு சிறைச்சாலையில் ஒரு மனிதன் சந்தோஷமா இருங்கள் என்று எழுத முடியும்னா, பவுலுக்குள் இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா எந்த சூழலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷம் என்பது சூழ்நிலையை தாண்டினது சார்ந்தது அல்ல. சந்தோஷம் என்பது உள்ளான மனுஷனை சார்ந்தது. அல்லேலூயா. உங்களை விட கஷ்டப்படுறவங்க சந்தோஷமா இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா அது? தெரியுமா அது? அப்ப அவங்க சந்தோஷம் எதுல இருக்கு? அதெல்லாம் உள்ள இருக்கிற சந்தோஷம். இது இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், அது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன், என் பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சுனா நான் சந்தோஷமா இருப்பேன், ஒரு பேரம்பேத்தி எடுத்துட்டா நான் சந்தோஷமா இருப்பேன். இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காது. பேரம்பேத்தி எடுத்தா மட்டும் நீங்க சும்மா விட்டுருவீங்களா? அந்த பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்தணும் அழுவீங்க. எதையாவது ஒன்று தூக்கிட்டு வந்து அழுதுகிட்டே இருக்கிறது அப்பாவுக்கு முன்னாடி. பெண்களுக்கு இது ஒரு வியாதி. என்னது? எதுக்காவது ஒன்றத்துக்கு அழுதுகிட்டே இருக்கணும். ஏன்? வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்கள பிள்ளைங்க, என்னன்னே தெரியலையே. ஒரு ஜபத்தை போடுங்க அந்த குழந்தைங்களுக்கு, இல்லைன்னா கீழே கூட்டிட்டு போயிருங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. டூ சம்திங் ஃபார் த சில்ட்ரன்ஸ் பிகாஸ் தே ஆர் டிஸ்ட்ராக்டிங். டூ சம்திங் ஃபார் தெம். அவங்களை வைத்திருக்கிற பெற்றோர்களை நான் சொல்றேன், குழந்தை வச்சிருந்தீங்கன்னா எப்பவுமே சண்டே சர்வீஸ்னாலுமே சர்ச்சஸ்ல குழந்தை வச்சிருக்கிறவங்க கடைசியில தான் இருக்கும். உட்கார்ற பிள்ளைங்க மட்டும்தான் முன்னாடி உட்காரணும். கை குழந்தைய வச்சிருக்கிறீங்க, கையை தூக்கிட்டு போற பிள்ளைங்கெல்லாம் நீங்க வந்து நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். என்ன பெண்கள் தான் அதை முடிவு பண்ணணும். நீங்களே என்ன டிசைட் பண்ணணும்னா, நம்ம குழந்தை வச்சிருக்கோம், நம்ம பின்னாடி உட்காந்துக்கலாம். நான் ஊழியம் செய்யும் போதும் ஜெயின் ஜூடாவை தூக்கிட்டு போகும்போது நான் தான் பேசுறதா இருந்தா கூட நான் பின்னாடி உட்காந்துட்டு பின்னாடியே அவங்களை கொடுத்துட்டு தான் வந்து ஸ்டேஜ்ல பேசிட்டு திருப்பி கீழே போயிடுவேன். டிஸ்டர்ப் பண்ற பிள்ளைங்களை முன்னாடி வச்சிருந்தோம்னா உங்க வருத்தம் இல்லை, நீங்க அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்றது இல்லை. பிசாசு என்ன பண்ணுவான், அவங்கள வச்சு எல்லார் கவனத்தையும் அவங்க பக்கம் கொண்டு வந்து மெசேஜ் சர்மன் உள்ள போகாம பண்ணிடுவான். அதான் பிசாசுடைய நோக்கம். யாரை வேணாலும் என்ன பண்ணுவான், அப்போ டக்குன்னு அந்த பிள்ளைக்கு ஒரு வயிறு வலி, ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸை கொடுத்து அவளை அழ வைப்பான். ஸோ அதனால குழந்தை வைத்திருக்கிறவர்கள் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. குழந்தை வச்சிருக்கிறவங்க நீங்க பின்னாடி போங்க, என்னுடைய சத்தம் உங்களுக்கு வந்து கீழ் வரையும் கேட்கும். கீழ் வரையும் கேட்குற அளவுக்கு தான் ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. அதனால நீங்க கீழே இருந்தே கேட்கலாம். நான் குழந்தை பெத்ததுலேருந்து நிறைய சர்மனை காருக்குள்ள உட்காந்து தான் கேட்டிருக்கேன். இவர் பேசிட்டு இருப்பாரு, நான் காருக்குள்ள உட்காந்து கேட்பேன், கீழே உட்காந்து கேட்பேன், அப்படி வெளியில உட்காந்து கேட்பேன், தோல்ல வச்சுட்டே கேட்பேன். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தை வைத்திருக்கிறவர்கள் கொஞ்சம் பின்னாடி போயிருங்க, ஸோ தட் நம்ம வார்த்தையை தெளிவாக கேட்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ உங்க கவனம் முழுதும் இங்க வந்துடணும். பரிசுத்த ஆவியானவர் அந்த ஒருமன பாட்டை கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். ஆமென். நான் வந்து செப்பனியாவின் புத்தகத்தை என்னுடைய தனிப்பட்ட தியானத்துக்காக படிச்சுட்டு இருக்கிறேன், என்னுடைய தனி தியானம். அதுக்காக நான் செப்பனியாவின் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஒரு வசனத்தை வாசித்தேன். அதை உங்களுக்கு இன்னைக்கு காண்பிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல்னால உங்களுக்கு அதை நான் காண்பிக்கிறேன். செப்பனியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சியோன் குமாரத்தியே, நீ கம்பீரித்து பாடு. நீ மகிழ்ந்து களி கூறி. இப்ப இந்த வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ சந்தோஷமா இரு, நீ பாடு, நீ மகிழ்ச்சியா இரு அப்படின்னு கேட்ட உடனே நீங்க என்ன சொல்லணும், அது எப்படி நான் சந்தோஷமா இருக்கேன், எனக்கு தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு பதில அடுத்த வருஷம் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஏன்னா கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விளக்கினார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இது நடக்கணும்னு விரும்புறீங்க? ஆமென். நீங்க சோகமாவே இருக்கிறது கர்த்தர் உங்களை பார்த்து பாவப்படுவார்னு நினைக்காதீங்க. எப்போதும் சோகமா இருக்கிறதுக்கான ஒரு, அதாவது துக்கம் வராம இல்லை, எப்பவுமே ஏதாவது ஒன்றுத்துக்காக சோகமாவே இருக்கிறது, மூஞ்சி தூக்கி வச்சுட்டே இருக்கிறது, இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு, ஜெப நேரம் ஃபுல்லா புலம்பிகிட்டே இருக்கிறது, இப்படிலாம் இருக்கிறதுனால உங்களை பார்த்து அப்பா பாவம் என் பிள்ளைன்னு சொல்லுவான்னு நீங்க நினைக்கக்கூடாது. அது என்ன வெளிப்பாடு தெரியுமா? அவிசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆண்டவர் பல பட்டணங்களுக்கு போய் பல அற்புதங்களை செய்தார். ஆனா சில பட்டணங்களிலே அவர் அற்புதம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. நல்லா என்ன கவனிக்கணும். அவரால் அற்புதம் செய்ய முடியாம போனதுக்கான காரணம் அவர் இல்லை, அவர்கிட்ட வல்லமை இருக்கு. அல்லேலூயா. அவரால் எதையுமே செய்ய முடியும்.
ஆனா ஏன் அவரால் அந்த பட்டணத்துல பெரிய பெரிய அற்புதங்களை செய்ய முடியாம போயிடுச்சுன்னு பைபிள் எழுது. அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அற்புதம் செய்யறதுக்கு ஆண்டவர் ரெடி. ஆனா அதை ரிசீவ் பண்ணணும்னா நீங்க விசுவாசம் உள்ளவங்க. நான் நம்புறேன், இயேசு நம்பினால தானே வந்தேன். விசுவாசம் என்றால் கிரியையில் வெளிப்படணும். கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு அந்த ஸ்திரீ வீட்டில் படுத்துட்டு இல்ல, கர்த்தரை விசுவாசிக்கிறதுனாலதான் அவள் உதிர போக்கோடே நடக்கிறாள். உதிர போக்கை குறித்து உங்களுக்கு தெரியும். அந்த அம்மாக்கு ஏதோ 3 நாள் வந்து முடிகிற உதிர போக்கல்ல. எவ்வளவு வலி இருந்திருக்கும், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ப்ளீடிங் ஆயிட்டே இருந்தா ஒரு பொண்ணுடைய சரீரத்துல ஹீமோகுளோபினே இருக்காது. ஹீமோகுளோபின் இல்லைன்னா தலை சுற்றல் வரும். அல்லேலூயா. அவளுடைய சரீரம் ஒத்துழைக்காது. இவ்வளவு உதிரப்போக்கு கரெக்டா இல்லைங்களா? ஆமா, அவ சரீரம் சொல்லும் இல்ல நீ படு. ஆனா அவ ஆவி சொல்லிருக்கோம், படுத்துட்டா இயேசுவை தொடலைன்னா எனக்கு அற்புதம் நடக்காது. எழுறா. அந்த சரீர பலவீனத்தோடு அவ எழுதுறா. சரீர பலவீனத்தோடு நடக்கிறா. வசனம் சொல்லுது அவரை நெருக்கிட்டு இருந்தாங்க. ஏதோ எல்லாருமே கம்ஃபர்டபுளா ஒரு பாதையை போட்டு இந்த பாதையில் நடந்து போய் இயேசுவை தொடுன்னு சொல்லி அவளுக்கு கம்பளம் விரிக்கவில்லை. கஷ்டம் இருந்தது, சரீரத்துல கஷ்டம் இருந்தது, சமுதாயத்துல கஷ்டம் இருந்தது. ஆனா நடக்கிறா. அந்த இடிச்சு அந்த நெரிசல்களுக்குள்ள நடக்கிறா. எப்படி நெருக்கி இருப்பாங்க, எப்படி இடிச்சிருப்பாங்க, அதற்குள்ள நடக்கிறா. அவள் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டதினாலதான் வல்லமை புறப்பட்டது. அல்லேலூயா. சும்மா ஓரத்துல உட்கார்ந்து மூக்கு வடிக்கிறதுனால, ஓரத்துல உட்கார்ந்து அழுகிறதுனால நம்ம வாழ்க்கை மாறும் நீங்க நினைச்சீங்கன்னா அது பிசாசு உங்களுக்கு பொய் சொல்லி வைத்திருக்கிறார். எழும்புங்க. வலிக்கும், 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 மனசு வலிக்கும், உடம்பு வலிக்கும். மனுஷங்க சொன்ன வார்த்தை உங்களை ஜெபிக்க விடாது. இந்த சிஸ்டர் ஜெபிக்கும் போது சொன்னா, ஜெபிக்கும் போது எனக்கு ரீல்ஸ் ஏதோ ஒரு நமக்கு ரீல்ஸ் ஞாபகம் வருதோ இல்லையோ, யாரோ சொன்ன வார்த்தை, யாரோ சபிச்ச வார்த்தை, இதெல்லாம் ஞாபகம் வரும். ஆனா அந்த வலியிலும் நான் கர்த்தரை தொட வேண்டும் அப்படின்னு நீங்க முயற்சி அழுதுட்டே இருக்காதீங்க. நீங்க அழுறீங்கன்னா அது கர்த்தருடைய சமூகத்தில் மட்டும்தான். அண்ணால் அழுதாள் கர்த்தருடைய ஆனா அதுக்கப்புறம் அவ துக்கமுகமா இருக்கவில்லைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அவ தான் அழுத தேவனின் மேல் நம்பிக்கை வைத்தாள். விசுவாசம் உள்ளவள் துக்கமா இருக்க மாட்டாள். அப்ப நீ எப்ப பார்த்தாலும் சோகமா அப்படின்னு சொல்றது மனிதர்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பரிதாபத்தை கொடுக்கலாமே தவிர கர்த்தரிடத்திலிருந்து வல்லமை புறப்படாது. அல்லேலூயா. அவர்கிட்ட இருந்து பவர் வெளிப்பட்டு உங்க வாழ்க்கையில் அது மேனிஃபெஸ்ட் ஆகணும்னா ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலும் நான் கர்த்தரை நம்புவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என் இயேசு ஒருவரே. என் நம்பிக்கை அவர் ஒருவர் மேல் இருக்கிறது. அவர் சொன்னா அதை செய்வார். காலம் வரும், நம்பணும்னா கேட்கணும். அப்படிதான் பைபிள் சொல்லுது. கேட்கிறவன் தான் விசுவாசிப்பான். விசுவாசம் எதுல வரும்? கேள்வியினால் வரும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நமக்குள்ள விசுவாசம் இல்லை ஏன் தெரியுமா? கர்த்தர் சொல்றதை கேட்க முடியல. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொன்னது பேதுருவின் காதுல விழுது. என்ன நடந்து வாழ்றார். அந்த வார்த்தை விழுந்ததால தான் பேதுரு நடக்கிறார். இன்னைக்கு நம்மால நிக்க முடியல, நடக்க முடியல, திணறோம், விழுறோம், எழுறோம். ஏன் தெரியுமா? நட அப்படின்னு சொல்ற ஒரு தெய்வத்தின் சத்தம் கேட்க. அல்லேலூயா. விழுறது தப்பே இல்லை. அல்லேலூயா. ஆனா விழுந்தே கிடக்காதீங்க, அதான் தப்பு. அல்லேலூயா. எழும்புங்க, எழும்புங்க. சீயோன் குமாரத்தியே புலம்பாத, கெம்பீரித்து பாடு. அல்லேலூயா. புலம்ப மாட்டேன் முடிவெடுங்க இன்னைக்கு. அல்லேலூயா. ஆண்டவரே இந்த சூழலும் நான் உம்மை துதிப்பேன். ஆமென்.
நீ கம்பீரித்து பாடு. ஏன் தெரியுமா? கர்த்தர் உன் சத்துருவை துரத்தி விட்டார். நீங்க பாடும் போதே உங்க சத்துருக்களை கர்த்தர் துரத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. வலிக்கும் போது துதிங்க, துதிங்க. நான் காரில் வரும்போது நைட்டில் நிறைய பிரயாணப்படும் போது சம்டைம்ஸ் அந்த காரில் அப்படி பிள்ளைங்க தூங்கிட்டா அப்படி அந்த காரில் அந்த விண்டோவில் அப்படி சாஞ்சிட்டே பார்த்துட்டே வருவேன். அப்போ இந்த ஃபுல் மூன் டே, முழு நிலவு நாள், அந்த நாளில் அந்த நிலவை ஒரு ராத்திரி பார்த்துட்டே வந்தேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. துவைக்கிற கல் மேலே உட்காந்து அப்படியே இந்த நிலாவை பார்த்துட்டே நான் அழுத நாள். எப்படி பார்க்கும்? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கு, ஆனால் என் வாழ்க்கைக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையே. அழுக கண்ணில் வரும், மனசு கேட்கும் இந்த கேள்வியை. ஆனால் நான் உதட்டில் என்ன சொல்வேன் தெரியுமா? இதுதான் போராட்டம். எப்படி ஜெயிக்கணும்னா உள்ளம் 1008 சொல்லும், கண்ணில் கண்ணீர் வரும். நான் என்ன சொல்வேன்னா, ஆண்டவரே எது நடந்தாலும் நான் உங்க பிடிச்சிக்கிறேன்ப்பா, உங்க விட்டு நான் போக மாட்டேன். மனசுல கேள்வி வருது, ஆனால் அந்த வார்த்தை ஆக்க மாட்டேன், அங்கேயே உள்ளே புதைச்சிருவேன். அழுது கொண்டே கர்த்தரிடத்தில் அந்த நிலவை பார்த்து பேசுகிற நாள் உண்டு. அல்லேலூயா, ஆமென். ஆனால் இன்னைக்கு என் காதினால் நான் எதை கேட்டேனோ அதை என் வாழ்க்கையில் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். முதல்ல கர்த்தர் வார்த்தையை அனுப்பிதான் அதுக்கப்புறம் அவர் கிரியை அனுப்புவார். வார்த்தை இல்லாத இடத்தில் கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. அல்லேலூயா. இயேசுவே இந்த பூமிக்கு வரணும்னா ஏசாயா சொல்லணும் இயேசு வருவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இயேசுவே இந்த பூமிக்கு வரணும்னா ஏசாயா சொல்லணும் ஒரு நாள் வருவாரு. அல்லேலூயா. அப்ப அதனாலதான் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மையமாக்குங்கள், நீங்கள் விழ மாட்டீங்க. அல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன், தட் இஸ் an audible encounter, கேட்கிறது. ரெண்டாவது 3வது வசனத்துல அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு இருக்க. அந்த வார்த்தை முதல்ல கேட்டாங்க, ரெண்டாவது பார்த்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை பார்க்கறாங்கன்னா, அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் எல்லார் மேல அப்பனா இந்த கூட்டத்துல ஒரு ஆளை தவிர ஒரு ஆள் விடாம எல்லார் மேல என்ன வந்தது? அக்கினி. அல்லேலூயா. எங்கெல்லாம் பைபிள்ல தேவ ஜனங்கள் தேவனுடைய அக்கினியை சந்தித்தார்களோ அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை தலைகீழா மாறி இருக்கும். அல்லேலூயா. அது வரைக்கும் பேதுரு பயந்துட்டு இருப்பார். ஆனா இந்த அக்கினி அவர் மேல் அமர்ந்த உடனே இப்ப எழும்பி நிற்கிறார். அப்படித்தானே பைபிள் சொல்லுது. பேதுரு 12 கூட எழும்பி நின்று, இதுவரைக்கும் ஓடி ஒளிஞ்ச பேதுரு, இதுவரைக்கும் பிரச்சனையை பார்த்து ஒளிஞ்சுக்கிறீங்களா? நான் சமீபத்தில் ஒரு சகோதரத்தை பேசும்போது அவங்க சொன்னாங்க, நெகட்டிவான பிரச்சனைகளை பார்த்த உடனே நிறைய பேர் எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த குடிக்கிற ட்ரக்ஸ் சாப்பிட்ற பசங்களாம் பார்த்துருக்கீங்களா? வாலிப பசங்க. ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு கேட்டால், எங்கள் அப்பா இல்லை சொல்கிறானா. ஒன்று, இந்த அப்பா இல்லாத பிள்ளைகளெல்லாம் நான் பார்க்கும்போது நல்லா கவனிக்கணும். ஏன்னா நானும் ஒரு தகப்பன் இல்லாமல் வளர்ந்துருக்கேன். அதனால் இந்த ஒரு வழி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த தகப்பனோ தாயோ இல்லாமல் ஒரு பிள்ளை, இல்லை சமுதாயத்தில் ஒரு அப்பா அம்மா இல்லாமல் ஒரு பிள்ளை வளரும் போது, ஒன்று அந்த பிள்ளை சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வந்துடுவாங்க, இல்லைன்னா அந்த பிள்ளை மோசமானவனா மாறிடுவாங்க. அந்த நடுநிலையே இருக்காது. நீங்கள் வேணா பாருங்க. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே குடிகார அப்பா தான், ஒரே மாதிரி அப்பா தான். ஆனால் இந்த குடிகார அப்பாவை பார்த்து இப்படி நம்ம இருந்துடக்கூடாது, நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும்னு ஒரு பையன் நினைப்பான். ஆனால் அதே மாதிரி ஒரு குடிகார அப்பாவை பார்த்து, எங்கள் அப்பா இப்படி தான் இருந்தார், நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் நினைப்பான். அதனால ஒரு 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 காரியத்தை, ஒரு நெகட்டிவான விஷயத்த நீங்க எப்படி உள்வாங்குங்கிறத பொறுத்து தான் அந்த காரியம் மாறும். எத்தனை பேருக்கு புரியுது?
அதே நெகட்டிவான விஷயத்தை வச்சு கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய முடியும். டோன்ட் எஸ்கேப் என்கவுண்டர். எப்படியாவது நெகட்டிவான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில், எதிர்மறையான ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அதிலிருந்து வலிவி போகாதீங்க, அந்த இடத்துல நில்லுங்க. அல்லேலூயா. வலிக்கும் வலிக்கும், ஆனாலும் கர்த்தரோடு நீங்கள் நிற்கும் போது ஒரு முடிவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வைத்திருப்பாங்க. அல்லேலூயா. அவங்க மேலே வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். தெபோரான்ற அம்மாவை நீங்கள் பைபிளில் நிச்சயம் வாசி. அந்த அம்மாவை குறித்து பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அந்த அம்மா சொல்லுது, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து புறப்பட்டு வந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணுது. அதே நீங்கள் அதில் போய் வாசிட்டீங்கன்னா, எலும்பு கர்த்தர் உனக்கு முன்னாடி புறப்பட்டாருன்னுது. அல்லேலூயா. ஏன் நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, கர்த்தர் புறப்படுறத அந்த அம்மா பார்க்குது. நட்சத்திரங்கள் எழும்பி வந்து அந்த சிசேராவோட யுத்தம் பண்ணுறதை அந்த அம்மா பார்க்குறாங்க. அல்லேலூயா. ஏன் உங்கள் ஜபம் பெருசாக எஃபெக்டிவாக இல்லை தெரியுமா? நீங்கள் உங்கள் மாம்ச கண்களில் பார்த்ததுக்கு மட்டும்தான் ஜெபிக்கிறீங்க. ஆவியின் கண்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜபமே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? பார்க்கிற கண்கள் உங்களுக்கு வேணும். அதை கர்த்தர் அன்னைக்கு அவங்களுக்கு கொடுத்தார். பார்க்கிற கண்கள். அல்லேலூயா. எல்லாராலையும் அதை பார்க்க முடியுமானா முடியாது. ஆனால் பார்க்கிற கண்கள் இதோ நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே இந்த சூழல் எனக்கு விளக்குங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விஷன் காமிப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு தரிசனங்களை காமி. எத்தனை பேருக்கு ஆசை கடைசி நாட்களில் தரிசித்து அதை விளக்குகிற பெண்கள் தேவை. அந்த நாட்கள்லாம் பெண்கள் ஜெபங்கள் எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஜெபிக்கிறேன்னு எனக்கு தெரில. ஆனால் அந்த நாட்கள்லாம் பெண்கள் ஆவிக்குரிய பெண்களாக இருந்தாங்க. அல்லேலூயா. நான் வந்து இத்தனை நம்பர், இவ்வளோ பேர், இத்தனை கோடி ஜனங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறார்கள், அதில் இத்தனை கற்பழிப்புகள் நடந்திருக்குது, இப்படி நம்பர் சொல்லி ஜெபிக்கிற ஜெபத்தில் எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு கிடையாது. அந்த நம்பர் கர்த்தருக்கு தெரியாதா? எனக்கு தெரியல. ஆவியில் ஜெபிக்கணும். நியூஸ்காரன் சொன்னதெல்லாம் ஜெபமாக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? அவனே ஃபுல்லாக பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா நமக்கு தெரியாது, இப்படி தானே? அதை அப்படியே நியூஸ்கார மாதிரியே நம்ம கொண்டு போய் ஜபாரில் நியூஸ் படிக்கக்கூடாது. ஜபார் இப்படி ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்ட, ஆண்டவரே இந்த செய்திக்கு பின்னணி என்ன? இந்த ஆவி எங்க இடுக்கி மாவட்டத்தில் செயல்படுது. உங்க இடுக்கி மாவட்டத்தில் தானே பிள்ளைகள் போதை வஸ்துக்கு அடிமையா இருக்காங்க. உங்க இடுக்கி மாவட்டத்தில் தானே போதை பழக்கங்கள் கடத்தல் நடத்துறாங்க. இந்த மாவட்டத்தில் தானே கூலி வைக்கிறான் வாலிப. அல்லேலூயா. கரெக்டா இல்லைங்களா? அப்ப நம்ம கேள்விப்பட்ட அதை கொண்டு போய் கர்த்தருடைய சமூகத்தில் பிரசன்ட் பண்ணும்போது ஆண்டவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார். என்ன ஆவி இந்த இடுக்கி மாவட்டத்தில் செயல்படுத்து, இந்த ஆவிக்கு விரோதமாக எப்படி ஜெபிக்கணும், கர்த்தர் ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுப்பார். சும்மா நம்ம நினைச்சதெல்லாம் ஜெபிக்கிறது இல்லை. அதனால தான் ஆவியானவருடைய ஒத்தாசை தேவை. ஆவியானவர் என்பவர் வெறும் அந்நிய பாஷையோடு நிறுத்துகிறவர் அல்ல. அந்நிய பாஷை என்பது நீங்கள் எல்கேஜியில் சேர்ந்து ABCன்னு படிக்க ஆரம்பித்த வார்த்தை. நிறைய பேர் இன்னும் எல்கேஜிலே இருக்கும். எப்போ அடுத்தடுத்த நிலைக்கு போகிறது? எழும்புங்க, எழும்பி வாங்க, கர்த்தரத்தில் கேளுங்க. கண்களை மூடி தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு வானங்களை திறந்து. யோசிச்சு பாருங்க, பேதுரு பேதுருக்கு பசி. என்னப்பா பசிக்குது, சமைச்சிட்டீங்களா அப்படி கேட்டால் இன்னும் ப்ரிப்பேர் ஆகலை, குழம்பு கொதிக்குது. நம்ம சொல்லுவோம்ல, இருங்க 2 விசில் வந்துருச்சு இறக்கி தரேன் அப்படி சொல்லுவீங்களே. அப்படி அங்கே ஒரு அம்மா நம்மள மாதிரி இருந்திருக்கு, 2 விசில் வெயிட் பண்ணிச்சு போல. பேதுருக்கு பசிக்குது, ஆனால் சாப்பாடு ரெடி ஆகலை. இந்த கேப் தான் பேதுரு ஜெபிக்கிறதுக்காக மொட்டை மாடி மேலே டெரஸ் போகிறார். அது ஒரு ரூம், ஓகே, மேலே ஒரு அறைக்கு போகிறார். இந்த அறையில் போய் சரி இந்த நேரத்தில் எதுக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்து வேஸ்ட் பண்ணோம், ஜெபிப்போம் அப்படின்னு அவர் ஜெபிக்கிற நேரத்தில் தான் வானம் திறந்து ஒரு கூடை இறங்கி வருகிறதை பார்க்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் பேதுரு தன்னை என்ன நினைச்சார்னா, நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யூதர்களுக்கு மட்டும்தான் ஊழியம் செய்ய போறோம்னு நினைச்சார். அல்லேலூயா. ஆனா பேதுருவே, ஒரு எல்லையில் அல்ல, உனக்கே அறியாத ஒரு எல்லைக்கு கொண்டு போய் உன்னை பயன்படுத்த போறேன். அல்லேலூயா. அப்படின்ற தரிசனம் அவருக்கு எப்போ வந்து தெரியுமா? இந்த 2த்துக்கு நடுவில் ஜெபிக்கும் மொத்தம். எனக்கு என்ன பிரச்சனைனா, டைமே இல்லை நீங்கள் ஜெபிக்க சொல்கிறீங்க பாருங்க, அதுதான் பிரச்சனை. அந்த பாத்திரத்தை போட்டு வளர்க்கிட்டே இருக்கீங்களே என்னத்துக்கு?
சில பேருக்கெல்லாம் எனக்கு சிங்கில் பாத்திரம் தான் தூக்கமே வராது. சைக்காலஜிக்கல் பிரச்சனையா உங்களுக்கு? ஏன் அதை காலில் கழுவுனா என்ன ஆகும் உங்களுக்கு? எப்போ பார்த்தாலும் கர்த்தர் ஒரு வீட்டை கொடுத்துட்டாருன்னா அந்த வீட்டை தொடச்சினே இருக்காது. ஏன்? வாரத்துக்கு 2 முறை தொடச்சா போதும். டெய்லியும் சக்கச்சக்கான ஒரு 5 நிமிஷம் பெருக்குனா போதும். தோட்டத்தை கவனிச்சிட்டே இருக்கிறது. என்னம்மா எல்லாம் பண்ணுறது ஜெபிக்க மட்டும் நேரம் இல்லை. கேப் கிடைக்கும். அதை நான் சொல்லுவேன், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிங்க. 2வது நேரம் எடுத்து ஜெபிங்க. அல்லேலூயா. சமைக்க ஆரம்பிச்சா கிச்சன்லேயே போயிடுது வாழ்க்கை. எத்தனை பேர் வாழ்க்கை அப்படி இருக்கு? கிச்சன்லே. அதுக்கு என்ன சொல்றீங்க? இப்போ ஏசு கிறிஸ்து வந்தா என்ன சொல்லு? நான் என்ன பண்றது? கட்டின புருஷன் அப்படி, பிள்ளைங்க அப்படி, நான் தான் செஞ்சாகணும். இதெல்லாம் கர்த்தர் கேட்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? தானியேல் ஒன் ஆஃப் த டாப் பொசிஷன்ல இருக்கிற ஒருத்தர். ஆனா வசனம் சொல்லுது அவரே 3 முறை ஜெபிச்சாராம் ஒரு நாளைக்கு. அல்லேலூயா. நம்ம கழுவு கூட்டத்துக்கு நமக்கு ஜெபம் முடியலன்னு சொல்றோம். தானியேல் பரலோகத்துல நம்மளை மட்டும் பரலோகத்துல போனா சும்மா கட் பண்ணி போட்டுருவாங்களே. சரி பரவாயில்ல சொல்றேன். நம்ம மட்டும் பரலோகத்துக்கு போனா தானியேல் என்ன பண்ணுவாரு? இப்படி பார்ப்பார். இவ்வளோ வேலை இருந்து நான் 3 வேளை ஜெபிச்சேன், ஒண்ணுமில்லாத வேலைக்கு ஒரு வேளை கூட ஜெபிக்காம நீ பரலோகத்து வந்தியா? பஞ்சாயத்தை கூட்டிட மாட்டாரு தானியேல். கரெக்டா இல்லையா? டேபிள் போடுங்க. நான் ஒரு பாஸ்டர்மா வீட்டுக்கு போறேன். அவங்களுடைய கிச்சனுடைய இதுக்கு மேல ஒரு டேபிள் போட்டிருக்காங்க. ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்தில் ஒரு வேளை தான் வீடு துடைக்கிறாங்க. இன்னொரு நாள் வெளியில சுற்றி இருக்கிறத கிளீன் பண்றது. இப்படி இன்னொரு நாள் பாத்ரூம் டாய்லெட் கிளீன் பண்றது. இப்படி சமைக்கிறது ஒரு நாள், ஒரு வேலை எக்ஸ்ட்ரா வேலை செய்யுது. இப்படி தனக்கு ஒரு வரையறை போட்டு வச்சிருந்தாங்க. நான் பார்த்து கேட்டேன், என்னது இதெல்லாம் அப்படின்னு. இல்லை, காலையிலேருந்து சாயங்காலம் வரையும், நைட்டு வரையும், படுக்கிற வரையும் நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவர் என்னை கேட்டார், இப்படியே இருந்தால் நீ பரலோகத்துக்கு வர முடியுமான்னு கேட்டார். அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், வீடை விட எல்லாத்த விட உலகம் முழுசும் நீங்கள் ஆதாயப்படுத்திட்டு உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டீங்கன்னா லாபம் இல்லை. பிள்ளைய பார்த்தேன், பேர பிள்ளைய பார்த்தேன், வளர்த்தேன், கட்டுனேன், கொண்டேன், இதெல்லாம் கதையை பரலோகத்துக்கு வருமோ சொல்ல முடியாது. அல்லேலூயா. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த பல பாடல்களை என் பிள்ளைக்கு நான் பால் கொடுக்கும்போது தான் பெற்றுக்கொண்டேன். தெரியுமா உங்களுக்கு? அதை நான் சாக்கு சொன்னதில்லை. கொடுத்துட்டே ஜெபிச்சுட்டு இருப்பேன், கொடுத்துட்டே ஆராதிச்சுட்டு இருப்பேன். அல்லேலூயா. வானாதி வானங்கள் பாட்டு இப்ப எல்லாரும் பாடுறாங்க. அந்த பாட்டு எங்களுக்கு எப்ப கிடைச்சது தெரியுமா? நாங்க ஜபாரையில உட்கார்ந்துருக்கும் போது இல்ல, வாகனத்துல நாங்க பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கும் போது, அதுவும் ரிலாக்ஸா போயிட்டு இருக்கும் போது இல்ல, வேகமா ஒரு மீட்டிங்கை முடிச்சு அடுத்த மீட்டிங் போகும்போது அந்த வேகத்து நடுவில் பாட்டு, இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் போட்டு நாங்கள் 2 பேரும் அப்படின்னு அபிஷேகத்தோட அந்நிய பாஷை பேசி ஜெபிச்சுட்டே போகும்போது தான் அந்த இசை, அப்படி யாரும் இசை வாசிக்கல, இசையின் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்னு யூடியூப்ல வரும், அதெல்லாம் நாங்கள் போட்டு விட்டு போவோம் காரில். அதோடு அப்படியே கேட்டுட்டே நாங்கள் டங்ஸ்ல பேசிட்டே அவர் வாகனத்தை ஓட்டிகிட்டே இருக்காரு. அவர் வாகனத்தை ஓட்டிட்டே என் பிள்ளைக்கு நான் இங்க வச்சு கார்ல வச்சு பால் கொடுத்துட்டே இருக்கும் போது தான் வானாதி வானங்கள் கொள்ளாதவரே அப்படின்னு பாட ஆரம்பிச்சோம். அந்த பிரயாணம் முடிவதற்குள்ள பாட்டு முடிஞ்சிருச்சு. ஐயா, நேரம் இல்லை, கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் கர்த்தரை ஆராதித்தா வானம் உங்களுக்கு திறக்கப்பட்டு கர்த்தர் தரிசனங்களை கொடுப்பார். என்ன சாக்கு சொல்றீங்க? நீங்க சொல்ற சாக்கு பரலோகத்துல செல்லாதம்மா. அல்லேலூயா. செல்லாதம்மா. எழும்புங்க. குக்கர்ல 2 விசில் வரணும் இல்லை, அந்த 2 விசில் வரத்துக்குள்ள போய் முட்டியை போட்டு ஷதரானா ஹந்தரா பலா ஷீ கதரா, என் கர்த்தராகிய இயேசுவே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா கர்த்தர் தரிசனத்தை கொடுத்து ஜெபிக்க வைப்பார். இதுக்காக ஜெபி. கர்த்தர் சில விஷயங்களை காண்பிப்பார், சில மனிதருடைய முகங்களை காண்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆடிபிள், நெக்ஸ்ட் விசிபிள். பார்க்குற கண்களை திறக்கிறார். 3வது எதை திறந்தார் தெரியுமா? வாயை திறந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெர்பல், இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எழுதிக்கோங்க. ஆடிபிள், விசிபிள், வெர்பல். கேட்குறாங்க, பார்க்குறாங்க. அடுத்த வசனத்தில் வாசிச்சிங்கன்னா என்ன வசனம்? அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவர்கள் எல்லோரும், நல்ல அந்த வசனத்தை திருப்பி சொல்லுங்க அந்த வார்த்தையை சிஸ்டர். அவர்கள் எல்லோரும் ஒருத்தர் இல்லாம எல்லாரும். இன்னைக்கு அது நடக்கணும் நான் கர்த்தருக்குள்ள விரும்புறேன். அல்லேலூயா. எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பேச தொடங்கினார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, சரியா கேட்கறவங்களும் பார்க்கறவங்களும் அவங்க வாயை மூடிட்டு இருக்கவே முடியாது. நான் பார்த்துருக்கேன் சில பேர்லாம் வர்ஷிப் ஆராதிக்கும் போது அப்படி இங்கே அனாயிட்டிங்கில் வர்ஷிப் போயிட்டு இருக்கோம், இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த வாயை திறக்கவே மாட்டாங்க. நான் நினைப்பேன் இவங்க மனசுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்கோம், எனக்கு கொஞ்சம் காமிங் ஆண்டவர். என்னதான் நினைப்பாங்க? நான் மேலே நிற்கிறவங்க பைத்தியம் நினைப்பாங்களா, இல்லை நம்மளை சுற்றி ஆராதிக்கும் இதுங்கெல்லாம் லூசுங்கன்னு நினைப்பாங்களா, என்ன நினச்சிட்டு நிற்கிறாங்கன்னே எனக்கு தெரியலையே. வாய் வச்சுக்கிட்டா என்ன பண்ணுறது? வாய் உள்ள பிள்ளை தான் பொழைச்சிக்கணும் உலகமே சொல்லுது. உண்மைன்னா என்ன பண்ணுறது? இப்போல்லாம் கிறிஸ்டியானிட்டியில் ஒரு 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 விஷயம் பரவி இருக்கு. என்னது? மெசேஜாக கேட்டு தள்ளுறது. எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே மெசேஜ் போட்டுருவாங்க. என் மெசேஜும் சேர்த்து தான் சொல்கிறேன். போட்டுருவாங்க, முடிச்சோன்னே பாட்டு போட்டுருவாங்க, அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, வாய் திறக்கவே மாட்டாங்க. இது ஒரு வியாதின்னு நினைக்கிறேன் நான். இந்த எஃப்எம் காரன் தான் சொல்லுவான், கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுட்டே இருங்க, அப்பதான் நான் சம்பாதிக்க முடியும், நீ கேட்டே அப்படியே போயிரு. வாய் திறந்துருச்சு, வாய் திறந்துருச்சு. ஒரு பய பூட்ட முடியாத மாதிரி கர்த்தர் அந்த வாயை திறந்து விட்டார். அடிக்கிறாங்க பேதுருவை யாக்கோபையும் போட்டு, அப்படித்தானே பைபிள் சொல்லுது, அப்படிதானே இருக்கு. பேதுரு யோவானையும் அடிக்கிறாங்க. அடிச்சு பேசக்கூடாது மகனை, இதுக்கப்புறம் இயேசுன்னு சொன்ன ஒரே போடா போட்டுருவேன். அவர் சொல்றாரு, மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதே உத்தமம். நீ என்ன சொன்னாலும் இந்த வாய் மூடாதையா. என் அப்பன் திறந்தாரு. ஜெபிக்க மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன். நான் கேட்டேன்னா 6 மாசத்துல நடக்கணும், நடக்கல. யா யா காலத்துக்குள்ள அடக்க முடியாதவரை 6 மாசத்துக்குள்ள அடக்கி நீங்க என்ன டேட் சொல்றது? ஆண்டு இருக்கு, 6 மாதத்துக்குள்ள இது நடக்கணும். இல்லைன்னா நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன், நான் ஆராதிக்க மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன். ஏன் எனக்கு அப்படி பண்ணீங்க? ஏன் என் வாழ்க்கை இப்படி நடந்துச்சு? அல்லேலூயா. ஏன் நடந்துச்சுலாம் தெரியாது, ஆனா எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கும்னு தெரியும். அல்லேலூயா. இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலும் எனக்கு சில ஏன் இருக்கு. ஏன் இதை கர்த்தர் அனுமதிச்சார் தெரியாது, தெரியல, ஏன் தெரியல. ஆனா முடியும் போது அது நல்லா முடியும் மட்டும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நான் ஏன் கேட்டேன், எனக்கு கர்த்தர் பதில் சொல்ல. ஏன் அப்படி பண்ணாரு பதில் சொல்ல. என்ன கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர்கிட்ட கோச்சிட்டு நீங்க எங்க போவீங்க சொல்லுங்க? அவர்கிட்ட கோபப்பட்டு நீங்க எங்க போவீங்க? எங்கேயுமே போக முடியாதுங்க. பாதாளத்துல படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர்கள். நான் எங்க போறது? எங்க பார்த்தாலும் நீங்க தானே இருக்கீங்கன்றாரு. உங்க வாயை ஜிப் பண்றான் பாருங்க, அது பிசாசு வேலை. ஆராதனை செய்ய முடியலையா, ஏதோ ஒரு அட்டாக் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். உங்களால தேவனை மனப்பூர்வமா கர்த்தர் நீர் சும்மா கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க அப்படின்னா நீங்க கர்த்தர் நல்லவர். ரோபோ கூட அப்படிதான் சொல்லும். ரோபோ விட்டுருங்க. நான் ஒரு பாஸ்டர் வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த பாஸ்டர் வீட்டுல ஒரு கிளி இருந்துச்சு. அந்த கிளி அப்படிதான் என்ன சொன்னாலும் திருப்பி சொல்லும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர், ஆமேன், ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி கிளி பேசுற மாதிரி பேசுறது இல்ல. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் வாயை திறப்பார். அவங்க வாய்களை கர்த்தர் திறந்து விடுகிறார். அவங்க வாய்களை அவங்க திறந்து விடுகிறார். அந்த செப்பனியாவில் ஒரு வார்த்தை இருக்கு, ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். தேங்க்யூ ஜீசஸ். 12ஆம் வசனம், 11-12, அதாவது செப்பனியா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த மீதியான ஜனங்க கர்த்தரின் மேல் என்னவா இருப்பாங்க? நம்பிக்கை. அடுத்த வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அநியாயம் செய்யறதில்ல, பொய் பேசுவதில்ல, அல்லேலூயா. இந்த மீதியானவங்க தான் அவங்க.
அவங்க என்ன பண்ணப்படுறதில்ல, பொய் பேசுவதில், வஞ்சகம் அவங்க நாவல் இருக்கிறதுல கர்த்தர் சொல்கிற வார்த்தை தான் இருக்கும். நீங்கள் வாய் திறக்க நான் தான் சொல்லுவேன், 7 பள்ளத்தாக்கில் தாவீதின் சத்தம் கேட்குற வரையும் தான் கோலியாத்தின் சத்தம் கேட்கும். என்னைக்கு தாவீது வந்து பேசாது பாருங்க, தாவீது எடுத்த உடனே மூஞ்சி வச்சுட்டு நம்ம வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு கல்ல போய் அப்படின்னு போடல. ஃபர்ஸ்ட் தாவீது நின்று பேசுறாரு. இங்க பாரு, பேசுறாரா? பேசு நல்லா புரிஞ்சுக்கோங்க, மனதில் எழுதிக்கோங்க. யானை வரும் பின்னேங்க, யானை வரும் பின்னே. உங்களுக்கும் யானைக்கு நிறைய கனெக்ஷன் இருக்கு. இப்போ கூட நேற்று நைட் வரும்போது சொல்றாங்க படையப்பா வந்திருக்குன்றாங்க. நான் அந்த படையப்பா எங்க இருக்குன்னே தெரில. பேசாம ஒரு மணியமாவது அந்த படையப்பா கட்டி விட்டுருங்க. யானை பின்னாடி வருது, மணி ஓசை கேட்கும் போதே யானை வந்துருச்சுன்னு என்ன பண்ணுவாங்க? இப்ப கர்த்தர் கிரியை செய்யணும்னா வார்த்தை வரணும். நீங்க ஆண்டவர் கை கட்டிடுவார், நீங்க எனக்கு செய்வீங்கப்பா, நீங்க எனக்கு செய்வீங்கப்பா, எனக்கு செய்யாம நீங்க யாருக்குப்பா செய்ய போறீங்க? அப்படி அப்படி நீங்க சொல்றதை பார்க்கும்போது கர்த்தர் செயல்படுவார். ஹல்லேலூயா. அவங்க காது திறந்துச்சு, அவங்க கண்ணு திறந்துச்சு, சும்மா பார்த்துட்டு. அதான் யூடியூப்லலாம் என்ன வருதுன்னா வியூஸ்ன்னு வருதா, இத்தனை வியூஸ் வருதா. ஸ்பாட்டிஃபைன்னு ஒரு ஆப் இருக்குது, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, யாருக்கா தெரியுமாங்க? அப்படி ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அதில் என்ன பண்ணலான்னா மற்ற பாடல்களும் இருக்கும், யூடியூப் மாதிரி கிறிஸ்தவ பாடலும் அதில் இருக்குது, ஸ்பாட்டிஃபை. அதில் போய் நம்ம வந்து நம்ம வானாதிவானங்கள் பாட்டு இருக்கிறதுனால அது காமிக்கும் நமக்கு. இந்த மாதத்தில் உங்கள் பாட்டை, அது இங்கிலீஷில் எப்படி இருக்கும்னா, ஒரு சும்மா தோராயமாக சொல்கிறேன், ஒரு 10K லிசனர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது 10,000 கேட்கிறவர்கள் இருக்கிறார்கள் உங்கள் பாடலை. இந்த மாதம் 10,000 முறை உங்கள் பாட்டை என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. அப்போ என்ன எனக்கு பிரச்சனைனா, கிறிஸ்தவ சமுதாயத்தில் வியூவர்ஸ் பார்க்குறவங்க இருக்காங்க, கேட்குறவங்க இருக்காங்க, ஆனால் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்க தான் இல்லை. பரிசு யாருக்கு கொடுப்பாங்க? பரிசு யாருக்கு கொடுப்பாங்க? சும்மா அப்படி உட்காந்து முடியும் அப்படின்னு சொல்கிறவங்கள நீங்கள் தான் காசு கட்டி வேடிக்கை பார்க்கணும். ஆனால் விளையாடுறவனுக்கு வரவு, உங்களுக்கு செலவு. வேடிக்கை பார்த்துட்டே இருந்தீங்கன்னா டயர்டாயிடுவீங்க, ஜபம் டயர்டாயிடுவீங்க, டயர்டாயிடுவீங்க. ஆனால் களத்தில் இறங்கி பாருங்க, கஷ்டமாக இருந்தால் கூட பார்ட்டிசிபேட் பண்ணும். ஒரு பிரசங்கத்தை ஒரு நாள் போதும், கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் கேளுங்க போதும். ஏன் சிஸ்டர் இப்படி சொல்கிறீங்க? இதை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் கர்த்தரோட பேசுறதில்ல, கர்த்தர் உங்களோடையும் பேசுறதில்ல. பர்சனல் கனெக்டிவிட்டி முடிஞ்சிச்சு உங்களுக்கு. இதுவே எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் யூடியூப்ல என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு சந்தோஷம் தான், ஆனால் என்னையே பார்த்துட்டு கர்த்தரை பார்க்காம விட்டுறாதீங்க. என் சத்தத்தையே கேட்டு கர்த்தர் சத்தத்தை கேட்காம விட்டுறாதீங்க. ஒரு மெசேஜை நான் கூட மெசேஜ் கேட்பேன். எனக்கு ஒரு சில ஊழியக்காரர்கள் வச்சுருக்கேன், அவங்க மெசேஜ் மட்டும் தான் நான் கேட்பேன். அதில் மெஜாரிட்டி ஆங்கில சர்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆங்கில மெசேஜ் நான் அப்படி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன், இது வரைக்கும் நான் சொல்கிறேன் கர்த்தருக்கு சாட்சியாக, ஒரு மெசேஜை முழுசாக நான் கேட்டு முடிச்சதே இல்லை. ஏன் சிஸ்டர் டைம் இல்லையானா, அதை கேட்கும் போதே எனக்குள்ள ஒரு ஃபயர் ஆகும். அந்த மெசேஜை ஆஃப் பண்ணி நான் ஜெபிச்சிருக்கேன். இது வரைக்கும் நான் கேட்ட மெசேஜ் எல்லாம் அப்படியே நிறுத்திடுவேன். ஏன்னா அந்த ஒரு பாயிண்ட் என்னோட கர்த்தர் பேசியிருப்பார், எழுப்பிடுவார் என்ன ஆண்டவர். அந்த பாயிண்ட்டை கேட்கும் போது நல்லா இருக்குன்னு இல்லை, வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கா, கேட்க நல்லா இருக்குன்ற மெசேஜை மட்டும் கேட்காதீங்க. அவங்க நல்லா இருக்கு மனசுக்கு இதமாவே ரொம்ப நாள் இருக்க முடியாது, எழுமணும் இல்லை. அது அந்த வார்த்தைகள் உங்களை எழுப்பி விட்டுருக்கணும், உங்களை ஜப அறைக்கு தள்ளி இருக்கணும், உங்களை ஆராதிக்க வச்சிருக்கணும். உங்க வாயை திறக்க வச்சிருக்கணும். வாயை மூடிட்டு என்னை கேட்டுக்கிட்டே இருன்ற மாதிரி மெசேஜ் இல்லை. நீங்க அதை கேட்கும் போதே நிறுத்து கேட்டுட்டேன் எனக்கு சொல்ல வேண்டியது அப்பா சொல்லிட்டார். உடனே எடுத்து பைபிளை பரட்டி அந்த வார்த்தையை பிடிச்சி கையில உயர்த்தி ராஷி தேனா ஆந்தரபா, இந்த வசனத்தின்படியாக என் சத்துருக்களை நீர் அகற்றுகிறீர் அப்படின்னு அந்த கேட்டதை நீங்க வார்த்தையா அட்டரன்ஸா மாத்தினா மட்டும்தான் அதுக்கு பின்னாடி கர்த்தர் கிரியை செய்வார். வார்த்தை இல்லாத இடத்தில் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அந்த வார்த்தையை உங்க வீடுகளுக்குள்ள சொல்ல வேண்டிய ஸ்திரீகள் தான் நீங்க. அல்லேலூயா.
குடிக்கிற உங்க கணவருடைய சத்தம் உங்க வீட்டுல கேக்குதா? அவர் தூங்கட்டும், நைட்ல மெதுவா எழும்பி சந்தரபா இந்த வீட்டு இயேசுடையது, இது ஒரு எல்பெத்தேல், இது நீங்க சொல்லுங்க. சாதாரண மனுஷனுடைய வார்த்தை இந்த டெரிட்டரி வரையும் தான் ஒர்க் ஆகும். ஆனா ஒரு ஆவிக்குரியவனுடைய வார்த்தை மண்டலங்களை தாண்டும், தேசங்களை தாண்டும். அதுதான் ஆவிக்குரியவர்கள், அதுதான் ஆவிக்குரியவர். நீங்க போக முடியாத எல்லைகளுக்கு நீங்க சொல்ற வார்த்தை போகும். உங்க பிள்ளைங்க கூட நீங்க போயிட்டே இருக்க முடியாது. அந்த பிள்ளை எங்கேயோ படிக்க போயிருச்சு, உங்க பிள்ளை கூட போய் நீங்க இருக்க முடியுமா? முடியாது. ஆனா உங்க ஜெபமாகிய வார்த்தை, உங்கள் அறிக்கையாகிய வார்த்தை, உங்க பிள்ளை எத்தனை 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தா கூட அந்த வார்த்தை போய் அந்த பிள்ளை பக்கத்துல நிற்கும். சரியான சமயத்தில் அந்த பிள்ளையை தற்காப்பதற்காக, சரியான சமயத்தில் அந்த பிள்ளைக்கு காஷன் கொடுப்பதற்காக. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நீங்கள் போய் சேர முடியாத இடத்திலே உங்கள் வார்த்தை கொண்டு போய் சேரும். அதனாலதான் அறிக்கை செய். கர்த்தர் அவங்க காதை கண்ணை மட்டும் திறக்கல. பேசுங்க, நீங்க பேசுங்க. என்ன பேசினாங்க? கர்த்தருடைய மகத்துவங்களை பேசினாங்க. அது அங்க வந்து எல்லாருக்கும் கேட்டுச்சு, புரிஞ்சிச்சு. மகத்துவங்களை பேசுறாங்க. நம்ம என்ன பேசுறோம்? நமக்கு இல்லைன்றதை தான் பேசுறோம். இருக்குன்றதை எப்ப பேசியிருக்கீங்க? எவ்வளோ நாள் ஆச்சு மனப்பூர்வமாக நீங்கள் அப்பாவுக்கு நன்றி சொல்லு? நீங்கள் உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்த்தீங்கன்னா கண்ணீரோடு நீங்கள் நன்றி சொல்வீங்க. சும்மா தேங்க்யூ எல்லாம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு நினைச்சு பாருங்க. இப்போ அவர் செய்யல நீங்கள் யோசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நன்றி இல்லாதவர்களுக்கு கர்த்தர் எதுவுமே செய்ய முடியாது. நன்றி. அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. வாய்களை திறக்கணும். நீங்க வாய் திறங்க, உங்க வீட்டில் இருக்க பிசாசு அடங்கும். இன்னைக்கு அந்த அமாய்ச்சிங் கர்த்தர் நம்ம கொடுத்து அனுப்ப போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அபிஷேகத்தை நீங்க வாங்கிட்டு தான் இந்த இடத்துட்டு போக போறீங்க. இது கேட்ட வசனம் தான். ஆனா உங்களுக்கு 3 வார்த்தை சொல்லியிருக்கேன். கர்த்தருக்குள் ஒருத்தர் உறுதியா இருக்கணும். அவங்க தேவ சத்தம் கேட்கிற ஆடுகளா இருக்கணும். உறுதியா நீங்க இருக்கணும் கர்த்தருக்குள்ளன்னா, நீங்க காண்கிற கண்கள் உங்களுக்கு இருக்கணும். எதை காண்கிற கண்கள்? உலகத்துல இல்ல, உலகத்தினுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸ் உங்களுக்கு திறந்திருக்கும். அல்லேலூயா. ஒரு அக்கா வந்து உங்க வீட்டை நாசம் பண்ற வரையும் வெயிட் பண்ணி, நாசம் பண்ணதுக்கு அப்புறம் 40 நாள் உபவாசம் போடக்கூடாது. அந்த அக்கா உள்ள கால் வைக்கும் போதே இது நம்ம வீடை நாசம் பண்ண வந்த ஸ்பிரிட்ன்றதை டிசர்ன் பண்ணும். அதான் காண்கிற கண். அல்லேலூயா. அந்த அண்ணன் ரொம்ப அன்பா பேசாரு. என் புருஷன் அப்படி அன்பானவர் இல்ல. நான் வேலை செய்யற இடத்துல அவர் ரொம்ப அன்பா இருப்பாரு. அன்பு இல்ல, அது ஆபத்து. அல்லேலூயா. இவங்க கொடுக்குறாங்க, நமக்கு நல்லா கொடுக்குறாங்க. அல்ல, என்ன பின்னணியில் இருக்கு? இவங்க நோக்கம் என்ன? அல்லேலூயா. கொடுத்து 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 கடைசியாக உன் பொண்ணு கொடு, இல்லை கடனை கொடுன்னு பொண்ணை கல்யாணம் பண்ணி போனவங்களாம் இருக்காங்க. சிஸ்டர்ஸ் தெரியாது உங்களுக்கு? தெரியாது. சும்மா கொடுக்கறதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கூடாது. தேவைனா மட்டும்தான். நான் சொல்கிறேன், என் தேவைகளை நீங்கள் சந்தித்தா போதும் கர்த்தாவே நீங்கள் மட்டும் இருந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அவங்க வீட்டில் அது இருக்குது, அதனால எனக்கு இது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. அல்லேலூயா. அந்த அக்கா அந்த செயின் போட்டிருக்கு, எனக்கும் அதே மாதிரி. எதை பார்க்குறோமோ அதெல்லாம் உனக்கு வேணும்னு நினைக்கிறது அது ஒரு மோசமான சுபாவம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்ம போடுறதுனால நம்ம பண்ணுறதுனால தான் உலகம் நம்ம மதிக்குதா? இல்லை, அபிஷேகம் பெற்றவன உலகம் மதிக்கும். அல்லேலூயா. கர்த்தரோட நீங்கள் நடந்து பாருங்க, இந்த உலகம் உங்களுக்கு கனப்படுத்தும். நீ நடந்து பாருங்க. அவங்க அப்படி வாங்கிட்டாங்க, இப்போ நம்ம அதை வாங்கணும். இல்லை, தந்தா ஓகே, தரலனாலும் ஓகேப்பா. 4 பேர் அப்படிதான் பேசுவாங்க. என்ன அவன்லாம் உன் கூட பிறந்தவன் கட்டிட்டான் வீட்டை, நீ என்ன சும்மா கிடக்குற அப்படி சொல்லுவான். உடனே உங்களுக்குள்ள பொறாம, உடனே உங்களுக்குள்ள கர்த்தர் நமக்கு செய்யலையே, நம்ம இவ்வளோ ஜெபிச்சோமே, ஜெபிக்காத அவனுக்கு செஞ்சாரு நமக்கு செய்யல. இதெல்லாம் பிசாசுடைய வார்த்தை. அந்த வார்த்தை அங்கேயே அந்த ஸ்பிரிட்டை ரிபியூக் பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எவனோ ஒருத்தர் சொன்னான்னு நீங்க இயேசு மேல துக்கமானீங்க. கரெக்டா இல்லையா? யாரோ ஒருத்தர் சொன்னாங்க தான் நீங்க அப்பாவை துக்கப்படுத்தீங்க. ஆனா உங்க யோசிச்சு பாருங்க, உங்க ஜீவனை அவர் பாதுகாத்தார்ல. என்னைக்கும் உங்களை மாதிரி வழுக்கி விழுந்தவங்க செத்து போனாங்கம்மா, உயிரோடு இருக்கீங்கம்மா. இதெல்லாம் மறந்துட்டீங்க. யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை அப்படிதான் 4 பேர் ஏற்றி விடுவான். அவங்கள அதுதான் வராங்களே நம்ம பக்கத்தில். நல்லா புரிஞ்சுக்கணும், பெண்கள் எல்லாரோடையும் பழகக்கூடாது, எல்லாரும் உங்களுடைய நெருங்காமல் இருக்கக்கூடாது.
ஸ்ட்ராட்டஜி. ஒரு சில அக்காவோட 5 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க. ஏன்னா 6வது நிமிஷம் அந்த அக்கா ஏதாவது ஒன்று உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணும். ஒரு சில அக்காவோட 1/2 மணி நேரம் பேசலாம். இந்த அக்காவோட இவ்வளோ நேரம் தான் பேசணும்னு இருக்கு. தேவையில்லாத அக்கா கூட உட்காந்து, அது கிறிஸ்தவ அக்கா மாதிரி தான் இருக்கும், அபிஷேகம் பெற்ற அக்கா மாதிரி தான் இருக்கும், ஆனால் உட்காந்து மேனிப்புலேட் பண்ணும். அதுக்கு தான் பார்க்குற கண்ணு வேணும். ஹல்லேலூயா. 6வது நிமிஷம் அது கொண்டு ஒரு என்ன உன் புரிச்சு அது பிரச்சனைலாம் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அது பிரச்சனையை சொல்லிட்டு உன் பிரச்சனையை வாங்க தான் வந்திருக்காது. விட்டு கொடுக்காதீங்க. உங்க புருஷனை கர்த்தர் 1 நிமிஷத்துல ரட்சித்துருவார். அதுக்காக விட்டு கொடுக்காதீங்க. உங்க பிள்ளைய கர்த்தர் ஒரே நிமிஷத்துல தூக்கிடுவார். விட்டு கொடுக்காதீங்க. யார்கிட்ட எவ்வளவு பேசணும்னு இருக்கு. ஹல்லேலூயா. தேர்ந்தெடுத்து தான் பழகணும். சும்மா திறந்த எல்லாரோடையும் பழகக்கூடாது. எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரையும் நம்ப கூடாது. இயேசுவே தான் கூட இத்தனை பேர் தான் வச்சிருந்தார். 40, 12, 3. அவரும் இயேசு, அவரும் தேவன். எத்தனை பேர் புரியுது? இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை முன்னமே தடுக்கலாம். வருமுன் காப்போன்னு சமுதாயம் கற்றுக் கொடுக்குது நமக்கு. வந்ததுக்கு அப்புறம் இல்லை, அபிஷேகம் பெற்றவன் வருவதற்கு முன்பாகவே எனக்கு கேட்குது, எனக்கு கேட்குது. வர்றதுக்கு முன்னாடி நான் பார்க்குறேன் எனக்கு தோணுது. நீங்கள் மட்டும் அப்படி ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் கர்த்தருக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம். எனக்கு வேணாம், எனக்கு எதுவும் தப்பாக தெரியுது நீங்கள் சொல்லிட்டு அது தப்பாக நடந்துச்சுன்னா உங்கள் தெய்வத்தை உங்கள் கணவர் நம்ப ஆரம்பிப்பார். எத்தனை பேர் புரியுது? இல்லை, அவள் சொன்னால் நடக்குது. அவ கடவுள் உண்மையானவர் போல. ஏன்னா அவ சொல்றது நடக்குது. இன்னைக்கு ஏன் நம்ம குடும்பத்துல கர்த்தரை நம்மால் நிரூபிக்க முடியல? நம்ம பிள்ளைகளுக்கு ஜெபின்னு அந்த பிள்ளை ஜெபிக்காது. ஜெபத்தினால் நடந்த விளைவுகளை காமிச்சதான் அந்த பிள்ளை கேட்குது. எல்லாத்துக்கும் கேள்வி, ஜெபினா ஏன் ஜெபிக்கணும்? கேக்குதா இல்லையா? அப்ப அந்த பிள்ளைக்கு ஜெபின்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஜெபிச்சு நடந்த விளைவுகளை அவன் பார்க்கணும். நேசு நேசின்னு அவன் எப்படி நேசிப்பான்? நீங்க எவ்வளவு நேசிக்கிறத அவன் பார்க்கறான். பிள்ளைங்க சொல்றது செய்யாதுங்க, பார்க்கறது தான் செய்யும். காமிச்சு கொடுங்க. சின்ன அது நான் பார்த்துருக்கேன். சில பேர் குட்டி பிள்ளையா 3.5 வயசு, என் பையனுக்கு 3.5 வயசு. ஒரு சில பேர் சின்ன பிள்ளைங்களா, விளையாட்டு பிள்ளைங்களா, அவனை கூட்டு வந்து நின்று ஜெபிக்கவே மாட்டேங்கிறானோ. ஏன் அது விளையாட்டு பிள்ளை, இன்னும் ஒரு வயசு வர்ற வரைக்கும் அவன் அப்படிதான் இருப்பான். உடனே நம்ம கொஞ்சம் பரிசுத்தம் ஆயிட்டோம்னா நம்ம லெவலுக்கு நம்ம பிள்ளைங்களை எதிர்பார்க்க கூடாது. நீங்க இன்னைக்கு வந்துட்டீங்க, உடனே நம்ம பிள்ளையும் அதே மாதிரி எழுப்பிடணும், உடனே நம்ம பிள்ளையும் அதே மாதிரி ஜெபி, அப்படி யோசிக்காதீங்க. அவனை விட்டு பாருங்க. நீங்க அன்புல வரணும் சிஸ்டர். எல்லாமே இப்ப நம்ம அந்த நாடகத்துல பார்த்தோம்ல, அந்த பொண்ணு வந்து ஜெபிக்க மாட்டேன்னு சொல்ல உட்காரா கூட, ஆனா அவ மனசு அங்க இல்லை. ஆமென். அந்த லெவலுக்கு எதிர்பார்க்காம அவனுக்கு எப்படி புரியுமோ, அவங்களுக்கு எப்படி விளங்குமோ, அதுக்கு தான் நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல கிருபை கேளு. கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. வாய்களை திறங்க. நீங்க எவ்வளவு நீங்க வாயை மூடிட்டே இருந்தீங்கன்னா பிசாசு உங்க வாழ்க்கையில பேசிட்டே இருப்பான். நீங்க பேச ஆரம்பிச்சாதான் அவன் பேசுறதை நிறுத்தும். பேசிதான் கோலியாத்தை ஜெயிச்சார். காலை பேசிதான் மலைநாட்டை பிடிச்சார். பேசலன்னா ஒண்ணுமே நடக்காது. எத்தனை பேர் ரெடி ஆயிட்டு எழுப்பி நிற்போமா தேவ சமூகத்துல? அந்நிய பாஷையில அபிஷேகம் பெற்றவங்க நல்ல வாய்களை திறந்து விடுதலையா அந்நிய பாஷை பேசு. அபிஷேகத்துக்காய் காத்திருக்கிறவங்க, இது உங்களுக்கான நாள். இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் காது திறங்க, என் கண்களை திறங்க, என் உதடுகளை, என் வாயை திறந்து பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவத்தை பேச உதவி செய்யுங்க. தேவனோட ரகசியங்களை பேச உதவி செய்யுங்க. உங்களுக்காக தீர்க்க தரிசன ஜபத்துக்கு அபிஷேகத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். தீர்க்க தரிசனமா நான் பேசணும். சும்மா நடந்து முடிஞ்சதையே பேசிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றார், வாயை அந்த நடந்து முடிந்ததை பேசுறதை நிறுத்துன்னு அப்பா சொல்றாரு. நீங்க அதை நிறுத்தினாதான் புதிய காரியத்தை கர்த்தர் உங்க வாயில பேச வைப்பார். பழசையே பேசி உங்க வாழ்க்கையை அழிச்சது நீங்க தான். நடந்ததையே பேசி அதையே சொல்லி உங்க வீட்டுக்குள்ள அந்த பழைய பிரச்சனையே ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இயேசு சொல்றார், நிறுத்து. முடிந்ததை நிறுத்து. கடந்ததை மறந்து விடு. புதிய வார்த்தைகளை கர்த்தர் உங்க வாயில வைக்கிறார். வாயில திறந்து பேசு.
Shantira la simala hadure lama mera nama handire lela sitere la bahandure nigadara shirale la sintara lubo nimandina na handire vele rishika thare se hadara baba badara. Fast music write பண்ணாதீங்க, இப்பவே வாய் திறந்து பேசு, வாய் திறந்து பேசு, வாய் திறந்து பேசு. கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குறார். அந்த பழைய காரியத்தை நினைச்சு நினைச்சு ஜெபிக்காம இருக்கிற சகோதரியே, கர்த்தர் உன் சிந்தையை விடுதலை ஆக்குகிறார். வாயை மூடி வைத்திருக்கிற கட்டுக்களை கர்த்தர் அவிழ்க்கிறார். கர்த்தர் கட்டுக்களை அவிழ்க்கிறார். ஆவியில ஜெபிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? வாயை திறந்து கர்த்தரை துதிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு?
பிரச்சனைக்கெல்லாம் ஜெபத்தை நிறுத்துற அந்த சுபாவங்கள் அழிக்கப்படட்டும். இயேசுவை விட்டு பின்வாங்கும்படி மறுபடியும் எகிப்துக்கு இழுக்கிற சில ஆவிகள் விடுதலையாக முழுவதுமா அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரத்தின் வழியாகத்தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய முடியும். அர்ப்பணித்தால் தான் அற்புதம் நடக்கும். கம்பீரித்து பாடு, கம்பீரித்து பாடு சீயோன் குமாரத்தியே. கர்த்தர் உன் சத்துருவை அகற்றி விட்டார், அகற்றி விட்டார், அகற்றி விட்டார், அகற்றி விட்டார். நம்புங்க, நம்புங்க. கர்த்தர் உன் சத்துருவை அகற்றி விட்டார். உன்னை பாழாக்கினவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். உன்னை விட்டு தூரமாய் போகிறார்கள். உன்னை பாழாக்கின ஆவிகள் புறப்பட்டு போகிறது. உன் குடும்பத்தை பாழாக்கின ஆவிகள் புறப்பட்டு போகிறது. உன் ஊழியத்தை பாழாக்கின ஆவிகள் புறப்பட்டு போகிறது. உன் பிள்ளையை பாழாக்கின ஆவிகள் புறப்பட்டு போகிறது. புறப்பட்டு போகிறது. பார், பார், தூரமாய் போகிறதை பார். உன் சத்துருவை அவர் அகற்றி இருக்கிறார். விலகாத பிரியாத உன் சமூகம் அதுதானே நிரந்தர சுதந்திரமே. உங்களுக்கு இந்த பாட்டு தெரியும்னு இல்லை, எனக்கு அது ஒண்ணுதான் என் சுதந்திரம். ஏசு உங்களோட இருந்தா இந்த உலகம் உங்களுக்கு பின்னாடி வரும். எனக்கு வேற ஒண்ணு வேணாம், நீங்க தான் வேணும். போவாசின் பாதத்தில் ரூத் படுத்துக் கொண்டது போல இப்ப நீங்க அவர் பாதத்துல படுத்துக்கொள்ளுங்க. அங்கதான் உங்களுக்கு இளைப்பாறுதல், அங்கதான் உங்களுக்கு சுகம். அவர் செட்டைகளின் கீழே தான் உங்களுக்கு சுகம், ஆரோக்கியம். இதை நம்ம பாடும்போதே உங்க மனதுக்குள் ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கட்டளையிட போகுது. இனி போவாசி எல்லாம் பார்த்துக்குவார். ரூத் அலைய வேண்டாம், ரூத் பேச வேண்டாம்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசி இருக்கிறார். ஒரு கூட்டுக்குள்ள ஒதுங்கி வாழும்படியாக அல்ல, கர்த்தருக்காய் பிரயோஜனப்படும்படியாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் ஓடும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய நாமத்தை இந்த தேசத்திலே துணிக்க செய்யும்படியாக, அதற்காகவே கர்த்தர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்தார். அதற்காகவே கர்த்தர் வருகிற நாட்களில் நம்மை எடுத்து உபயோகப்படுத்த போறார். எந்த சத்துருவின் கோட்டைகளும் தடை பண்ண முடியாது. எந்த அந்தகாரத்தின் கிரியைகளும் ஹல்லேலூயா தடை பண்ண முடியாது. கர்த்தர் நமக்காக பெரியவைகளை செய்கிறவர். கர்த்தர் நமக்காக பெரியவைகளை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தை எனக்காய் கடந்து வந்தது. ஹல்லேலூயா. நான் இனிமே எழும்ப போறேன். நான் இனிமே கர்த்தருக்காய் எழும்ப போறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நான் ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய போறேன். ஹல்லேலூயா. நிச்சயமாக தேவன் நமக்காக பெரியவைகளை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தை வந்திருக்கிறது, சீக்கிரத்தில் அது கிரியை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய மத்தியில் கடந்து வந்திருக்கிற பாஸ்டர் ஜூடா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணி ஹல்லேலூயா இந்த ஜெபத்தை நம்ம முடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்தம் இருக்கும் கிருபையுள்ள நல்ல தகப்பனே, கர்த்தருடைய ஆவியானவர்களோடு கூட பேசின சகல வார்த்தைகளை ஆண்டவரே உடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் அதை அபியாசப்படுத்தி அதன் மூலம் வருகிறதான சகல ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு உன்னத பலன், ஆவிக்குரிய பலன் ஆண்டவரே இந்த பகல் வேளையில் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியா நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறப்பா. ஆண்டவரே உடைய வார்த்தை விளைச்சலை கொடுக்கட்டும் ஆண்டவரே, அது அநேகரை ஆசீர்வதிக்கட்டும். அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே இருந்து விளையும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்காக செலுத்த வேண்டிய சகல கிரயத்தையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாங்கள் செலுத்துகிறவர்களாய் கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேவன் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. வார்த்தை பகிர்ந்து கொண்ட ஆண்டவரே அன்பு சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவை தொடர்ந்து வெளிப்படட்டும். அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவீராக. இம்மட்டும் நடத்தின எல்லா வித கிருபைகளுக்கும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் ஒவ்வொருவரோடு கூட இப்பொழுது எப்பொழுதும் மாறாமல் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.